மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, அதாவது மிஸ்டர் லேடிஸ் வாயிலா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல தகவலை இன்னைக்கு பதிவு பண்ண போகிறோம். அது என்னென்னா வேற ஒன்றும் இல்லை, நிறைய பேருக்கு வாழ்க்கையில் வந்து அடைப்பு அடைப்பு அடைப்புன்னே பேசி இந்த அடைப்பு வாழ்க்கையே அடைச்சிட்டு போகிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணி மன நெகிழ்வோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஏன்னா ரத்த குழாய் அடைப்பு, அந்த அடைப்பு, இந்த அடைப்பு, காதடைப்பு, கை அடைப்பு. அதாவது 72,000 நாடிகள் உடம்புல இருக்கு. இந்த 72,000 நாடிகள்ல எங்க அடைப்பு வந்தாலும் உடல் நோய் செய்யும். சரியா? ரத்தம் சீராக இயங்கினால் மட்டுமே நீங்கள் நலமாக இருப்பதாக பொருள். அப்ப ரத்தம் சீரா இயங்கணும்னா நம்ம என்ன செய்யறது? இங்கதான் விஷயம் இருக்கு. அப்ப ரத்தம் அடைப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம எப்படி நம்ம வந்து அதுக்கான அறிகுறி என்ன? இப்ப இருதயத்துல அடைப்பு சார், ரொம்ப பேர் சொல்லுவாங்க சார் ஹார்ட்டுக்கு போற ரத்தம் சரியா போகல, வந்து இதய அடைப்பான் சார், வந்து நெஞ்சடைப்பு, மாரடைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரடைப்பு நோயினே பெரிய அது பிரபல்யம். அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் மாரடைப்பு. இப்போ இந்த மாரடைப்பு என்பது நோயா? முதல்ல இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம அறிகுறி என்ன? நல்லா புரிஞ்சுங்க. மாரடைப்பு உள்ளவர்கள் நடக்கும்போது திணறுவாங்க, மாடிப்படி ஏறும்போது மூச்சு வாங்கும், கொஞ்ச தூரம் நடந்தாலே உங்களுக்கு மூச்சு வாங்கும். அப்ப சீரான ரத்த ஓட்டம் உங்களுக்கு பாயலன்னு அர்த்தம். எப்படி? நீங்க கொஞ்ச தூரம் நடந்து பார்த்தாலே யாரா இருந்தாலும் சரி, ஐயா இதெல்லாம் சாதாரண விஷயம் நீங்க எடுத்துட முடியாது. அப்ப நீங்க தொடர் பயிற்சி நீங்க மேற்கொண்டீங்க, நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிறவங்களுக்கு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கும், சிறப்பா இருக்கும், அடைப்பு இருக்காது. அதாவது என்னன்னா மூச்சு வாங்காது. யார் ஒருவருக்கு மாடிப்படி ஏறும் பொழுது மூச்சு வாங்குகிறதோ இரத்த குழாய் அடைப்பு இருப்பதாக பொருள். மாடிப்படி ஏறும் போதும் பார்த்துக்கலாம். சாதாரணமாக நடந்து போகும்போதே பாருங்க ரொம்ப பேருக்கு மூச்சு வாங்கும். அதே மாதிரி வேகமாக பேசும்போது மூச்சு வாங்கும், கோபமாக பேசும்போது மூச்சே நின்றும். அது வந்து எல்லாத்துக்கும் இயற்கை தான். ஆனால் அதிகோபத்தில் வந்து சில பேர்த்துக்கு வாய் உளரும். அப்போ கண்டிப்பாக இரத்த நாளங்களில் அடைப்பு ஆங்காங்க இருப்பதாக பொருள். இதெல்லாம் அறிகுறி. ரொம்ப இந்த கோபம் வந்து நான் படபடன்னு ஆயிட்டேன், கோபத்தில் வாய் வர மாட்டேன்னுச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் அறிகுறி. நல்லா புரிஞ்சுக்கணும். அது கோபத்தில் வாய் வராமல் இல்லை, ரத்தம் கொந்தளிச்சு சீரும் பொழுது போற அளவுக்கு அங்க அடைபடுது. அப்ப அந்த தமனிகள் உங்களுக்கு வேலை செய்யாம உங்க பேச்சை குறைக்குது. அப்ப உடல் சீராக இல்லை என்று பொருள். எவ்வளவு கோபம் வந்தாலும் பேச்சு சுத்தமா வருது. சில பேர் பாருங்க கோபத்துல ரொம்ப தெளிவா பேசுவான், அவனுக்கு உடல் சீராக இருப்பதாக பொருள். கோபத்துல வாய் உளறவனுக்கு உடல் சீராக இல்லை என்று பொருள். இதெல்லாம் நீங்க வந்து அனுமானமா ரொம்ப இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். வாழ்க்கை ஒவ்வொரு அன்பர்களே, அதாவது பெண்களுக்கும் சொல்றேன், ஆண்களுக்கும் சொல்றேன், வாழ்வது ஒரு முறை. இந்த வாழ்க்கை பூராமே யார் வாழ்க்கையை வெற்றி பெறுகிறார் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் இன்பமாகவும் அதேபோல் துன்பங்களை நீக்கியும் அறிவு சார்ந்து வாழ்றோம். பார்த்தீங்களா? அவங்க தான் வாழ்க்கையை வெற்றி பெறாங்க. அப்ப அறிவு சார்ந்துனா சித்தர்கள் சொல்லி கொடுத்து அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, உடல் நலம் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப இந்த நோய்க்கான அறிகுறி நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப நடந்து போகும்போது நமக்கு மூச்சு வாங்குது அப்படின்னா கொழுப்பு நிறைய இருக்கிறதா அர்த்தமா? கொழுப்பு நமக்கு உடம்புக்கு தேவையான கொழுப்பு வேணும். கொழுப்பு இல்லாமலும் வாழ முடியாது. கொழுப்பு இருந்தால் தான் அழகு. உங்களுக்கு தோல், முகம், தோல்ல சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் கொழுப்பு தேவை, நல்ல கொழுப்பு தேவை. சரி, அப்புறம் என்ன சார்? அப்புறம் கொழுப்பு, அதாவது இது எங்கே பிரச்சனை இருக்குன்னா, நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு 2 கொழுப்பு இருக்கு. இது இந்த ஃபேக்டி லிவர்னே ஒரு, அதாவது கொழுப்பு வந்து லிவர் கல்லீரல்ல போய் கொழுப்பு அடைச்சிக்கும். இதுக்கு தமிழ்ல வந்து கல்லீரல்ல கொழுப்பு அடைச்சிக்கிட்டா ஃபேட்டி லிவர்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கொழுப்பு என்ன செய்யும்? கல்லீரல் இயங்கலைன்னா எல்லா ராஜ உறுப்பு எல்லா இதுவுமே இயங்காது. அப்ப இதுக்கு தீர்வு என்ன? அப்ப இந்த கொழுப்பு ஏன் சேருது உடம்புல? அங்க வாங்க பாயிண்ட். அப்ப எண்ணெயில் பொரித்த ஐட்டங்கள், எண்ணெயில பொரிச்ச ஐட்டங்கள் அதிகமா சாப்பிட்றது, எண்ணெயில போட்டு எடுக்கிற ஐட்டங்கள் அதிகமா சாப்பிட்றது,
தவறான எண்ணெய்கள், அதாவது மீண்டும் மீண்டும் அதே எண்ணெயை பயன்படுத்தி இருக்கும் போது அது கொழுப்பு தன்மை இறுகிறாங்க. கொழுப்பு இறுகிய கொழுப்பு எண்ணெயை வந்து நீங்க பயன்படுத்தும் போது செரிமானத்தன்மை இல்லாமல் கல்லீரல்ல போய் தங்கிடும் அது. இப்ப கடையிலலாம் நீங்க நிறைய பல கடைகளை வாங்குறோம். அவர்கள் டெய்லி எண்ணெயை மாற்றிக்கிட்டா இருக்காங்க. அதெல்லாம் நீங்க திங்க் பண்ணணும். ஏதோ அந்த நேரத்துக்கு வடை வருது, சூடா வருதுன்னு சொல்லி சாப்பிட்டு போயிடும். அங்க நம்ம மாட்டி. அதனாலதான் வந்து உணவு என்பது, அதாவது எப்படி இருக்குன்னா சுகாதார முறைப்படியாக அமைந்த உணவாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு செய்ய முடியுமாங்க? நாங்க வேலை விட்டு செய்யறோங்க. அதான் சொல்றேன், உடல்ல இருந்து வேர்வை வெளியேகிற அளவுக்கு ஒருத்தனுக்கு உடல் உழைப்பு இருந்தா அவனுக்கு இது பிரச்சனை இல்லை. செரிமானம், அதாவது உடல் பயிற்சியாளருக்கோ உடல் உழைப்பு உள்ளவனுக்கோ வேர்வையா வெளியேறணும் இந்த கெட்ட விஷயங்கள்லாம். இப்போ யார், நான் பார்த்த வரைக்கும் 90% பேருக்கு இன்னைக்கு உடல் உழைப்பு கிடையாது. எல்லாம் உட்கார்ந்து வேலை செய்யறவங்க தான். இன்னைக்கு நாட்டுடைய நிலையே அப்படி மாறி போச்சு. அதிக வேலை யாருக்குமே இல்லை. அப்ப உணவினுடைய நிலை மட்டும் பார்த்தீங்கன்னா இப்ப வேற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே எண்ணெயில பொரிச்ச ஐட்டம், எண்ணெய் சேர்ற ஐட்டமா ஆயிப்போச்சு. அப்ப கண்டிப்பாக கொழுப்புத்தன்மை மிகுது. அப்ப உடல் நோய் செய்யுது. அதனாலதான் எல்லோருமே சரியான சுகாதாரமான உணவுகளை உட்கொள்ளாததுடைய விளைவு நோயாளிகளாக இருக்கிறீர்கள். முக்கால் நோயாளிகளாகவே உலா வர்றீங்க. இதுதான் உண்மை. அப்ப சுறுசுறுப்பு தன்மை இல்லாம போறதுக்கும், வேகமா நடக்க இயலாம போறதுக்கும், மூச்சு வாங்குறதுக்கும் அடிப்படை காரணம் என்னன்னா இரத்த குழாய்களில் அடைப்பு என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இரத்த குழாய் அடைப்புன்னா ஏன் சார் மாரடைப்பு வந்துருமா, இதயம் நின்று போயிருமா? நல்லா புரிஞ்சுக்கணும். மாரடைப்பு என்பதும் இதயம் நின்று போறது என்பதற்கும் மனசுக்கும் நிறைய காரணம் இருக்கு. மனமாச்சரியம், அதாவது மனசுல ஆழ்ந்த கவலை யாருக்கு இருக்கோ அப்ப இரத்த குழாய் அடைப்பு இருந்துச்சுன்னா, ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா அவருக்கு உயிர் போகக்கூடிய அபாய கட்டத்தை நெருங்கி விடுவார். அவர் மனமும் ஒரு காரணம். ஆழ் மனம் பாதிக்கப்பட்டால் எந்த நேரமா இருந்தாலும் சரி. சில பேர் பாருங்க, ஐயோ அப்படின்னாரு, அந்த 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 இதை கேட்டாரு, கேட்ட உடனே ஆள் உயிரை விட்டாரியா அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா ஆழ்ந்த கவலை ஒரு மனிதனை கொல்லும். அப்ப நாம் கவலைகளை தள்ளி வைக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. உடல்கூர்ல சித்தர்கள் சொல்லி கொடுத்த விஷயத்தான் இப்பவும் சொல்றேன். கவலைகளை சற்று தூரமாகவே வைக்கணும். கவலைப்படணும், ஆனால் நம்மையே பாதிக்கிற அளவுக்கு நாம் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது. சரியா? அதுக்கான பரிகாரத்தை தேடி போயிடணும். ரெண்டாவது, உடல்நல கோளாறுகளை பத்தி நான் சொல்லும் பொழுது, அதாவது இந்த இரத்த குழாய் அடைப்புன்னு ஒண்ணு வரும்போது அறிகுறிகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த அறிகுறிகள் யாருக்கெல்லாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா முகம் வந்து வாடியே இருக்கும். எங்க எண்ணெய், அதாவது தமனிகள் வேலை செய்யலாட்டி நிறமிகள் வேலை செய்யாது. அப்ப தோல்ல நிறம் மாறும், சுணங்கி, அதாவது பாத்தீங்கன்னா வெள்ளை வெட்டேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்ப மாரடைப்பு, இரத்த குழாய் அடைப்பு, இந்த மாதிரி எந்த விதமான அடைப்பா இருந்தாலும் அதுக்கு என்ன சார் தீர்வு பண்றது? நான் தான் சொல்லிட்டேன் எல்லாமே. முகச்சுருக்கம் வரும், மனச்சுருக்கம் வரும், ரெண்டாவது வந்து சோர்ந்து போயிருவீங்க, நடக்கும் போது மூச்சு வாங்கும். இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தென்பட்டுட்டாலே கண்டிப்பாக இரத்த குழாய் அடைப்பு இருக்கிறதா பொருள். அது மட்டும் இல்லை, லேசா வந்து இடது பக்கம் உங்க நெஞ்சில வலி இருக்கான்னு பார்த்துங்க. வலது பக்கம் வந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனா வலது பக்கம் வந்து வலி வந்தாலும் காற்று தசவாயு குற்றம் ஏற்பட்டு காற்று அடைப்பு, அதாவது கொழுப்போட சேர்ந்த காற்று அடைப்பு இருக்கு, சளியோட சேர்ந்த காற்று அடைப்பு இருப்பதாக பொருள். அதே மாதிரி இடது பக்கம் அந்த அடைப்பு வரக்கூடாது. இடது பக்கம் வந்துச்சுன்னா கவனமா உடனடியாக அதற்கு தீர்வு பண்ணிக்கணும். காரணம், இதயத்தை பாதிக்கின்ற வழி அது என்பதை உணரணும். ஏன்னா இடது பக்கம் தான் இதயம் இருக்கு. ஆகவே அன்பர்களே, இதற்கு ரெமெடி என்ன? இப்ப இதுக்கு நம்ம சரியான ஒரு, நம்முடைய பாரம்பரியத்துல எளிய வைத்தியம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா எளிய வைத்தியம் இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. தினமும் நீங்க சாப்பிடும் போது பச்சை வெங்காயம் 2, சாதாரணமா 2 பல்லு பூண்டு, மதிய உணவுல 2 பல்லு பூண்டு, பச்சை பூண்டு நன்றாக மென்று சாப்பாடோட தொட்டுக்கிட்டு சாப்பிடுவீங்களா, வெங்காயத்தை கடிச்சுக்கிற மாதிரி பச்சை பூண்டை கடிச்சுக்குங்க. 2 பல்லு பூண்டை கடிச்சு மென்று தின்றுங்க மதிய சாப்பாடோட. இரவு சாப்பாடு சாப்பிட்றது வந்து 7 மணிக்குள்ளாக இருக்கணும். சாப்பிட்டோன்னா போய் தூங்கக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பா இரவு சாப்பாட்டை தவிர்த்தீங்கன்னா, அதுவும் இதய நோயாளிகளுக்கு ஒன்று சொல்றேன், இரத்த குழாய் அடைப்பு கடுமையா இருக்கு, ஆனா இதயத்துல நோய் தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா, நீங்களாம் இரவு சாப்பாடே சாப்பிடக்கூடாது. 6 மணிக்கு சூரிய உதயத்துக்கு, அதாவது சூரிய மறைவுக்கு முன்னதாகவே நீங்க சாப்பாட்டை முடிச்சிடணும். ஆக இதுக்கு அருமையான ஒரு மருந்து என்னன்னா பூண்டு தான் சிறந்த வைத்தியம்.
இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய மலைப்பூண்டுக்கு அதிகமாகவே உண்டு, தரைப்பூண்டுக்கும் உண்டு. ஆனா மலைப்பூண்டுக்கு மகத்துவம் அதிகம். ஆக 2 பல்லு பூண்டை நன்றாக பச்சையாதான் மென்னுதீங்கணும். அதே மாதிரி லங்ஸை பாதுகாக்கிறதுக்கான பவர் எதுக்கு இருக்கு அப்படின்னா சின்ன வெங்காயத்துக்கு இருக்கு. சின்ன வெங்காயம் பச்சையா 2 வெங்காயம் காலை உணவுலேயே 2 பச்சை வெங்காயத்தை நல்லா கடிச்சு தின்றணும். அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய லங்ஸ் என்று சொல்லக்கூடிய நுரையீரல் பாதிப்பு, அதாவது அடைப்பு, நுரையீரல் அடைப்பு வராது, இதயத்தில் அடைப்பு வராதுக்கு ஒரு எளிய வழி என்னன்னு கேட்டா பூண்டு. இதை விட இன்னும் சிறப்பு என்னன்னு கேட்டா அந்த பூண்டு சாப்பிடும்போது 3 மிளகை காலையில வெறும் வயிற்றுல 3 மிளகு, 1 கல் உப்பு கல், ஒரே ஒரு உப்பு கல், 3 மிளகு எடுத்து நல்லா மென்னுட்டு உட்கார்ந்து 1/2 லிட்டர் வெந்நீர் குடிச்சிடணும். அப்படி குடிச்சிட்டிங்கன்னா அதிகாலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு சிறந்த மருந்தா இருக்கும். இதை விட அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா எங்கள்கிட்ட, அதாவது பாரம்பரியத்துல நம்ம செய்யக்கூடியது என்னன்னா தாமரைப்பூ கஷாயம் இருக்கு. அதே மாதிரி தாமரைப்பூ கஷாயமும் டானிக் இருக்கு. தாமரைப்பூ கஷாயத்தை விட இன்னும் சிறப்பு தாமரைப்பூ லேகியம் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. தாமரை லேகியம்னே பேர். இந்த தாமரை லேகியம் தொடர்ந்து வாங்கி நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தாமரை லேகியம் கிட்டத்தட்ட 36 வகையான மருந்து பொருட்களால் பாரம்பரிய முறைப்படி உருவாக்குவது அதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம், எப்படி நீங்களே கூட தயார் பண்ணலாம். அப்படிப்பட்ட அந்த தாமரை லேகியத்தை நீங்க வாங்கி உட்கொண்ட தாமரை லேகியம் ஒவ்வொரு மணியுமே சாப்பிடணும். அதுவும் படிக்கிற பிள்ளைங்க அதிகமாகவே சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டீங்கன்னா உண்மையாகவே இந்த இதய தமனிகளும் நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த நாடிகளும் ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். ஆகவே அன்பர்களே இதை செய்யுங்க. அதே மாதிரி நீங்க ஃப்ரீயா இருக்கும் பொழுது தாமரைப்பூ கிடைச்சா விடாதீங்க, ஒரு 4 இதழாவது மென்னு சாப்பிடுங்க. இதை விட என்ன சிறப்பு, ஒத்த செம்பருத்தி பூ இருக்கு. ஒத்தை செம்பருத்தி ஒவ்வொரு பூவா பூக்கும், அடுக்கு செம்பருத்தி இல்லை. அந்த செம்பருத்திய காலையில வெறும் வயிற்றுல மென்னு வெந்நீர் குடிச்சிங்கன்னா, வெந்நீர் தான் குடிக்கணும், வெந்நீர் குடிச்சிங்கன்னா மிக மிக நல்லது. இதை விட சிறப்பு வெற்றிலை இருக்கு பார்த்தீங்களா, வெற்றிலை, ஒரே ஒரு வெற்றிலை கிட்டத்தட்ட ஒரு 20 துளசி இலை ரெண்டையும் ஒன்றா வச்சு மடக்கி 3 மிளகு வச்சு மடக்கி காலைல வெறும் வயிற்றுல மென்று சாப்பிட்டு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா இது எல்லாத்தை விடவும் சிறப்பு. ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.